பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்று தேவன் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக அவர் உங்களுக்கு நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிடுவார். அதனால் பார்த்தோம் அப்படின்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அப்போ தேவன் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தாரு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அனுதினமும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தி வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் தவறாமல் பலி செலுத்தி வந்தாங்க. அழுது ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் எப்போ அந்நாள் அவருடைய இருதயத்தை எப்போ ஊற்றி ஜெபிச்சாங்களோ அப்போதான் தேவன் அவங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அவங்க அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவங்க துக்க முகமாக இருக்கவில்லை. தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட்டார். அழகான ஒரு சாமுவேலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாவது சூழ்நிலை நிமித்தமாக வந்திருக்கிற கஷ்டமாக இருக்கலாம், பாடாக இருக்கலாம், எது குறிச்சும் கவலைப்படாமல் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. அன்னால போல தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுங்க. உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்கான காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னாளுக்கு உதவி செய்த கரம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்குது. இன்னைக்கும் அது வல்லமை உள்ள கரமாக இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அந்த தேவனுடைய கரம் ஆயத்தமாக இருக்குது. இந்த நாளிலும் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையாகட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், உபத்திரவமாக இருக்கட்டும், தேவனை மாத்திரம் உங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி நல்ல ஒரு பிரகாசத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை உங்களுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.